அனைவருக்கும் வணக்கம். துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளைக்காக ஒரு அமைப்பு திருச்சி துறையூர் நகராட்சியிலிருந்து சிக்கந்தம்பூர் என்ற ஊரில் ஓட்டம்பட்டி என்ற கிராமத்தில் இடம் வாங்கப்பட்டு அங்கு இந்த பணிகள் நடந்துட்டுருக்குன்றத நம்ம ஒவ்வொரு பதிவாக நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டுருக்கேன். அது எல்லாமே நீங்கள் கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அந்த வரிசையில் இந்த பதிவு, இந்த பணிகள் துவங்கி நடப்பதற்குண்டான பங்களிப்புகளை பற்றி உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே நான் அறிவிப்பு கொடுத்துருந்தேன். அந்த பங்களிப்பு நிறைய பேர் பண உதவியாக வழங்கிட்டுருக்கீங்க. அதோடு இங்கே அடுத்த கட்ட பணிகளாக நீர் மேலாண்மை திட்டம் என்ற ஒரு பணி நடந்துட்டுருக்கு. இது நிறைவுறும் தருவாயில் இருக்குது. இது முடித்த பிறகு இங்கு தாவரங்கள், அதாவது மரங்கள், தாவரங்கள் எல்லாமே நடப்பட்டு உங்கள் கையால் நடப்படணும் அப்படின்றதும் விருப்பம். அதற்குண்டான பங்களிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நானே நிறைய இடங்களில் பயணிக்கும்போது பார்க்குறது உண்டு. இந்த ரோடோரத்தில் நடந்து போகும்போது ரோடு சாலைகள் ஓரமாக சில மரங்கள் வளர்ந்துருக்கும் சின்னதாக. அதாவது அந்த இடத்துல அது வளர்ந்து வருமா அப்படின்னு தெரியாது. அதாவது விதைகளுக்கு ஒன்றும் விதிகளோ கட்டுப்பாடுகளோ எதுவும் இல்லை. அது எங்கே தூக்கி எறிகிறாங்களோ, தூக்கி எறிகிறோமோ அங்கே அதற்குண்டான சூழல், நீர், காற்று, வெப்பம் கிடச்சிதுன்னா அது முளைச்சிரும், வளர்ந்துடும். ஆனால் தொடர்ந்து அங்கே அதால் வளர முடியுமா அப்படிங்கிறது அந்த விதைக்கு தெரியாது. வளரணும், அவ்வளோதான். அது இடத்த தேர்ந்தெடுக்க முடியாதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய மரங்கள் உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா அதை எடுத்து ஒரு சின்ன தொட்டிலையோ ஒரு கவர்லேயோ நீங்கள் போட்டு அதை இங்கே கொண்டு வந்து கொடுக்கலாம். அது இல்லாமல் இங்கே துருவம் நிலப்பரப்பில் எல்லா விதமான மரங்களும் வைக்கணும் அப்படின்னு தான். இது பலன் தருது தரலை அப்படின்லாம் இல்லை. மரம்னா பலன் தராத தாவரம்னு ஏதாவது ஒன்று இருக்கா? அப்படி இந்த படைப்பிலே ஒன்றும் இல்லை. இங்கே மனிதர்கள் தான் விளைவை நோக்கியும் ஏதாவது பலனை நோக்கியும் செயல்படுறதுனால அப்படி பார்க்குறோம். ஒரு மரம்னாவே அது வெளிவிடுற காற்றை நம்ம உள்ளே எடுக்கிறோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு தாவரம், ஒரு மரம் இருக்கணும், அவ்வளோதான். அது இந்த மரமாக இருக்கணும், அதுவாக தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை. ஏன்னா இங்கே விளைவுகளை நோக்கி தான் இங்கே நிறைய செயல்கள் சுற்றி நடக்குது. பண்ணைகள், தோப்புகள் எல்லாமே நான் முதல்ல ஒரு தீர்மானமாக இருக்கிறது என்னென்னா, பணம் வரும் மரங்களை இங்கே நடவே கூடாது, பழம் வரும் மரங்களை நடணும் அப்படிங்கிறது தான். இந்த பழங்கள் கூட எதற்கு அப்படின்னா, இங்கே நிறைய பறவைகள் வரணுன்ற ஏற்பாடு தான். பறவைகளுக்கு மட்டும் இல்லை, பறவைகளைப் போல் வருகின்ற நீங்களும் இங்கு இளைப்பாரி தங்கி இங்கே இருக்கிற மரங்களை இங்கே வரும் உங்களுடைய பிள்ளைகள், நீங்கள் எல்லாருமே பறித்து சாப்பிடணும் அப்படின்றது தான் விருப்பம். அப்படி இயல்பாக இது இருக்கணும். ஒரு காடு போல் எதுவுமே ஒரு வருமானத்தை நோக்கியோ இல்லை இதெல்லாம் காய்ச்சி இது கொண்டு போய் விற்றா பணம் வரும் அப்படின்ற நோக்கமோ துளி கூட இல்லை. அந்த நோக்கத்தில் வளர்க்கப்படும் மரங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு நோக்கத்துக்காக ஒரு தாவரத்தை வளர்க்குறோம் அப்படின்னா நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்றது அந்த தாவரங்களுக்கு தெரியும். அதுக்காக அந்த தாவரங்கள் செழித்து வளரவும் செய்யாது. நம்மளை பலனுக்காக வளர்க்குறாங்கன்றதுக்காக அது கூனி குறுகியும் போகாது. ஆனால் உணர்வுகளை உணரக்கூடிய தன்மை தாவரங்களுக்கு உண்டு. ஏன்னா நாமளும் ஒரு அறிவு உயிரினமாக அந்த தாவரமாக இருந்து தான் இப்போ 6 அறிவு உயிரினமாக இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்கோம். இப்படி தாவரங்கள்ன்றது அற்புதமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். அதே போல் அதில் கூடுகட்டி வாழக்கூடிய பறவை இனங்கள், தேனீக்கள், வண்ணத்து பூச்சிகள், எவ்வளோ பல்லுயிர் சூழலாக இங்கே இது இருக்கணும் அப்படின்றது தான். நீர்நிலைகள், இது எல்லாமே உருவாக்கிட்டு இருக்கோம். அப்படி உங்களுடைய பங்களிப்பாக மரங்கள், என்னென்ன மரங்கள்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கணும்னு பிரியப்படுறீங்களோ அந்த மரங்கள் எல்லாமே கொடுக்கலாம். பூ மரங்கள், பழமரங்கள், எந்த மரங்களாக இருந்தாலும் சரி, மூங்கில் மரங்கள், தென்னை மரங்கள், கருவேப்பிள்ளை, இப்படி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். எது ஒரு தாவரம் வளரணும்னு பிரியப்படுறீங்களா, அதை பேணி காத்து இங்கே நல்லா வளரும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வாங்கி கொடுக்கலாம். அதே போல் ஆணிரைகள்னால் உயிரினங்கள், மாடு, ஆடு, கோழி, இப்படி எல்லாத்தோடையும் வாழணும். தமிழ் மரபு வாழ்க்கையே அப்படி தான். பகுத்துணர்ந்து பல்லுயிர் ஓம்புதல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது அந்த ஒரு கூற்றுக்கிணங்க தான் இங்கே இது
வளர்ந்து வருது. அதுபோல் மாடுகள், நாட்டு மாடுகள், ஏன் நாட்டு மாடுகள்னால் அந்த சூழலில் பொருந்தி வாழக்கூடிய தன்மை அதுக்கிட்ட தான் இருக்கும். அதுதான் உணர்வோட கலக்கும். ஒரு உயிரினம் நம்மளோட வாழுது அப்படின்னா அந்த உணர்வோடு இருக்கிறது நம்ம நாட்டு மாடுகள் தான். அதாவது மனிதர்களால் சிதைக்கப்படாத உயிரினங்களாக இருக்கணும். அதாவது இந்த ஹைப்ரிட் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இங்கே கூட இந்த மரங்கள் நடுறது கூட பார்த்திங்கன்னா ஒட்டு இனங்களே இங்கே வைக்கக்கூடாதுன்றது தான் இங்கே கோட்பாடு. அதாவது நட்ட உடனே 1 வருஷத்தில் காய்க்கும், 2 வருஷத்தில் காய்க்குன்ற தாவரங்களுக்கு இங்கே அனுமதியே கிடையாது. விதை தாவரங்கள் தான், விதையிலிருந்து உருவான தாவரங்களை தான் நம்ம இங்கே வைக்க போகிறோம். அப்படிப்பட்ட விதையிலிருந்து உருவான தாவரங்கள் மிக மிக விலை குறைவாக அது சார்ந்த மனிதர்களால் கிடைக்கிது. அப்படிப்பட்ட மனிதர்களோட இணைப்பும் இறைவன் என்னோடு இணைக்கிறார். அதுபோல் அந்த ஒட்டு இனங்கள் சீக்கிரம் செறிவூட்டப்பட்ட தாவர வித்துக்கள் எதுவுமே இங்கு அனுமதி கிடையாது என்றதில் ரொம்ப சரியாக செயல்படுறோம். அதுபோல் நீங்கள் மாடு, ஏதாவது மாடு பராமரிக்க முடியல அவங்களால, அதை அறுப்புக்காக, அதாவது இறைச்சிக்காகலாம் கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட மாடுகள் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் வாங்கி இங்கே சொல்லிவிடலாம், இங்கே கொடுக்க சொல்லுங்கள். அவைகளோடு நம்ம வாழணும், நம்மளோட அவங்க வாழணும். அதுதான் உணர்வோடு இருக்கணும். அதுக்கு அழகான பெயர்கள் சூட்டப்பட்டு இங்கே எல்லாரோடையும் அழைக்கப்பட்டு, ஒரே ஒரு முக்கியமான கோட்பாடு இங்கே என்னென்னா, இங்கு வளர்க்கப்படும் எதுவும் வெட்டப்படாது. அது இங்கே முக்கியமான ஒரு கோட்பாடு. மரங்களாக இருந்தாலும் சரி, அது கோழி, ஆடு, மாடு எதாக இருந்தாலும் சரி, அவைகளாக வளர்ந்து நம்மளோடு இருந்து இயல்பாக இறக்கும்போது அது இங்கே அடக்கம் செய்யப்படும். அப்படி தானே தவிர அது இறைச்சிக்காகவோ வேறு எந்த விதமான பலனுக்காகவோ இல்லை. பால் கொடுக்குதுன்னா கன்றுக்கு போக மிச்சம் இருக்கிறத கறந்துக்கலாம். அது இங்கே இருக்கக்கூடிய நம்மளோட சேர்ந்து இருக்கக்கூடிய பயணிக்கிறவங்களுக்கு உணவுப் பொருளாக பயன்படுத்திக்கலாம். அப்படி தானே தவிர பாலுக்காக மாடை வாங்குறதும் இங்கே கிடையாது. இந்த மாடு இத்தனை லிட்டர் கறக்குன்றதுக்காக இந்த மாடை வாங்கக்கூடிய ஒரு எண்ணமே கிடையாது. அதே மாதிரி கோழிகளும் அப்படி தான். எத்தனை விதமான கோழிகள் இங்கே எல்லாரோடையும் வளரலாம். அவைகளுக்கும் பேர் சூட்டப்பட்டு தான் வளர்க்கப்படணும். அப்படி தான் ஏற்பாடு. இப்படி தான் மனிதர்கள் இந்த பூமியில் வாழ படைக்கப்பட்டிருக்காங்க. இந்த பூமியே ஒரு சொர்க்கமாக படைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே விளைவை நோக்கி எல்லாமே மனிதர்கள் செயல்படுறதுனால இங்கே எல்லாமே சிதைக்கப்படுது. இந்த சூழல் அப்படிப்பட்டதல்ல. அப்படி ஆடு, மாடு, கோழி, பிற உயிரினங்கள் எதாக இருந்தாலும் இங்கு எல்லாத்தோடு தான் இங்கே வாழ்கிற மாதிரியான ஒரு சூழல். அதுபோல் மனிதர்கள் தங்கி செல்வதற்கான அறைகள், உணவு கூடம், அதாவது சமையல் கூடம், தங்கும் விடுதி, கலைக்கூடம், ஞான கல்வி கூடம், சின்ன பிள்ளைங்க எல்லோரும் இயல்பாக அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க கையால் செய்யக்கூடிய படைப்புகள் இங்கே உருவாக்கப்படணும். அதே போல் கர்ப்பமான கர்ப்பிணிகள் இங்கு இந்த சூழலோடு இருந்து நல்ல ஒரு உணர்வு நிலையில் தன் வயிற்றில் வளரும் சிசு இந்த உலகையே காத்திடும் அருள்ஞான குழந்தையாக பிறக்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையில் அந்த கருவை ஆசீர்வதித்து அந்த மனநிலையில் இங்கு சில மாதங்கள் தங்கி இங்கே இருந்து போகக்கூடிய திருக்குழந்தை பிறப்புக்கூடம், அதன் பிறகு நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அகத்தியர் கூடம், ஆரோக்கியமனை பற்றி ஏற்கனவே விளக்கம் சொல்லியிருந்தேன். அதாவது எல்லா இடத்துலையும் மருத்துவமனை தான் இருக்கும். இது மருத்துவமனை அல்ல, இது ஆரோக்கியமனை. மருந்தும் இல்லை, மருத்துவரும் இல்லை, மருத்துவமும் இல்லை. அப்படின்னும் போது இது எப்படி மருத்துவமனை ஆகும்? அதனால் இது ஆரோக்கியம். அதாவது இங்கே உடல் நலம் குன்றி வருபவர்களுக்கு ஆரோக்கியத்தை தானே கொடுக்க போகிறோம், மருந்துகளை கொடுக்க போகிறது இல்லை. ஆரோக்கியத்திற்கான வழிகாட்டுதலும் அவர்களுக்கு உண்டான உணவு முறைகள், வாழ்வியல் முறைகள், உடல் கழிவு நீக்கம், இப்படிப்பட்ட விஷயங்களை கொடுக்கும்போது இது எப்படி மருத்துவமனை ஆகும் இல்லையா? அதனால் இதுக்கு பெயர் ஆரோக்கியமனை. அந்த ஏற்பாடுகள், இந்த கட்டுமானங்களுக்கான கட்டுமான பொருட்கள், அதாவது செங்கல், அந்த இன்டர்லாக் பிரிக்கெலாம் இப்போ வருது. அதெல்லாம் மிக எளிமையாகவும் அதிகமான ரசாயனங்கள் இல்லாமல், அதாவது சிமெண்ட் அதிகமாக பயன்படுத்தாமல், கம்பி இல்லாமல், இங்கே கட்டப்படும் கட்டிடங்கள் எதுக்குமே தளம் கிடையாது. எல்லாமே ஓடுகள் தான். தளம் அமைக்க போகிறதே இல்லை எந்த கட்டிடத்துக்கும். ஓடுகளால் தான் கட்டமைக்கப்படுது. அதே போல் இங்கே கட்டப்படும் சுவர்கள் மரபு கட்டுமானம்.
அப்படிப்பட்ட கட்டுமானமும் இதில் இருக்கும். அதற்குண்டான கட்டுமான பொருட்கள், ஓடுகள், செங்கல், பாறைகள், இப்படி இந்த பொருட்கள்லாம் கூட நீங்கள் பங்களிப்பாக கொடுக்கலாம். இதெல்லாம் இங்கு ஒரு மனித சூழல் மேம்பட்ட நிலைக்கு இங்கே உயரணும்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் இங்கே இணைக்கப்படுவார்கள். மேம்பட்ட நிலைனா பொருளாதாரத்தில் இல்லை, சிந்தனையில், உடல் ஆரோக்கியத்தில், மனதால் இப்படி மேம்படக்கூடிய நிலைக்கு யாரெல்லாம் விருப்பம் அவர்களுக்குள் எழுகிறதோ அந்த மனிதர்களுக்கு இந்த துருவம் நல்வாழ்வு மையம் தன் இணைப்பை உணர்த்தும். அப்படிப்பட்ட ஒரு வெகு இயல்பான நிலையில் மனிதர்கள் இங்கு ஒன்று கூடி தானும் மேன்மை அடைந்து தன்னோடு வாழுகின்ற அன்பானவர்களையும் சக மனிதர்களையும் அரவணைத்து வாழக்கூடிய மனப்பாங்கு இங்கு வரும் ஒவ்வொருவருக்கும் இறைவனால் அருளப்படும். அந்த அருளோடு இந்த புவியில் நாம் புரிதலோடு வாழ்ந்து பிறவியில்லா பெருநிலை அடைய வேண்டும் என்பதே என்னுடைய ஆழ்ந்த விருப்பம். அந்த விருப்பம் இங்கு வரும் ஒவ்வொருவருக்குள்ளும் மலர்ந்து மனம் வீசும். இந்த பங்களிப்பு, இந்த குரல் பதிவை கேட்டு உள்வாங்கிய ஒவ்வொருவரும் இந்த பங்களிப்பில் பங்கு பெற வேண்டும். நான் சொன்ன இந்த தாவரங்கள், மரம், உயிரினங்கள், கட்டுமானங்கள், இதை தாண்டி பணமாகவும், ஏன்னா இதெல்லாம் செய்யும்போது தொழிலாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்களை வச்சு தான் நம்ம செய்வோம். வேலையாட்கள், அவர்களுக்கு கொடுக்க சம்பளம் எல்லாமே. அதாவது இங்கு எனக்கு பொருளீட்ட தெரியும். அதாவது எனக்கு நான் உணர்ந்த உணர்வுகளை சக மனிதர்களுக்கு உணர்த்தி வழிகாட்டுதல் வழங்க முடியுது. வகுப்புகள் என்னால், என்னுடைய தொழில் என்ன, யோக பயிற்சி, வாழ்வியல் ஒழுங்குமுறைகளை வகுத்து கொடுப்பது, மனிதர்களை இயல்பாக வாழச் செய்வது, ஆரோக்கியத்துடன் ஒரு புரிதலான மனநிலையில் இறையை உணர்ந்து வாழ வேண்டும் என்ற வகுப்புகளை என்னால் எடுத்து அதில் நான் பொருளீட்டல் நான் பண்ணிகிட்ருக்கேன். அது என்னால் செய்ய முடியும். என்னோடய தொழில் அதுதான், மனிதர்களுக்கு வழிகாட்டுவது, வழி நடத்துவது. இது எனக்கு குருமார்களால், ஞான குருவால் உணர்த்தப்பட்ட உணர்த்தல்களை என்னோடு இணைக்கப்படும் மனிதர்களுக்கு வழங்கி வழிகாட்டுவது என்னுடைய தொழில். இந்த தொழில் மூலியமாக நான் ஈட்டும் பணம், பொருள், இதை கொண்டு நான் வாழும் வாழ்க்கை எனக்கு மிக நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. என்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறுகின்றன சக மனிதர்களாலும், இறைவன் அருளாலும், குருமார்களின் வழிகாட்டுதலாலும். அந்த வகையில் எனக்கு பணத்தை வேட்டையாட தெரியாது. செயல்படுவேன், செயல்புரிவேன். விளைவு மகரிஷிகளும் குருமார்களும் இறைவனும் வழங்குவது. அதில் நான் நிறைவாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட வாழ்வை என்னோடு இணைக்கப்படும் ஒவ்வொரு மனிதர்களும் வாழ வேண்டும் என்பது என்னுடைய ஆழ்ந்த விருப்பம். அதுவே எனக்கு குருநாதர் உணர்த்தியது. நீங்கள் வழங்கும் இந்த தாவரங்கள், நான் சொல்வது என்னென்னா, இந்த பழமரங்கள் அப்படிங்கிறது, பழமரங்கள் என்னென்னன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதில் எதுவுமே ஒட்டு ரகங்களாகவோ அப்படி இல்லாமல் எல்லாம் விதை தாவரங்களாக இருக்கிற மாதிரி தான் நம்ம இங்கே வைக்கணும் அப்படிங்கிறது முடிவு. அதனால் அப்படிப்பட்ட மரங்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அதே போல் பூ மரங்கள் அப்படின்றது, உதாரணத்துக்கு எவ்வளவோ பூ மரங்கள் இருக்குது. அதாவது மகிழம்பூ, செண்பகம், அப்புறம் பவளமல்லி, இப்படி எவ்வளவோ பூ மரங்கள். அதாவது பூக்கள், கனிகள், காய்கறிகள், அதே மாதிரி காய்கறிகள். அதாவது இங்கே இன்னொரு ஏற்பாடு என்ன அப்படின்னா, இங்கு வரும் மனிதர்களுக்கு, இங்கே வராங்க இல்லையா, வகுப்புக்கோ பயிற்சிக்கோ இல்லை தங்கி செல்பவர்கள் அனைவருக்கும் உண்டான உணவு இங்கே தான் படைக்கப்படணும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம கோட்பாடு. அதன் வகையில் இங்கு விவசாயம், அதோடு சார்ந்த மரபு காய்கறிகள் தான் இங்கே விளைவிக்கப்படணும் அப்படின்றது. அதாவது மரபு காய்கறி விதைகள் எல்லாமே நிறையா வாங்கப்பட்டிருக்கு. அது விதைக்கப்பட்டு அதிலிருந்து உருவாகக்கூடிய காய்கள், கீரைகள், இதுகளை கொண்டு தான் இங்கே சமையல் கூடமே. அந்த சமையல் கூடன்னு அமைக்கப்படுறதில்ல, சமைக்கப்படும் அனைத்து காய்கறிகளுமே இங்கே விளைவிக்கப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே ஏற்பாடு. அதற்குண்டான காய்கறிகள், அந்த காய் மரங்கள், அதெல்லாம் கூட நீங்கள் வழங்கலாம், பங்களிப்பாக வழங்கலாம். எதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஆனால் அது நேர்மையாக நெறிப்பட்ட முறையில் விளைவிக்கப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே முக்கியமாக நம்ம பின்பற்ற வேண்டிய ஒன்று. அது சார்ந்த விஷயங்களை நீங்கள் பங்களிப்புகளாக நீங்கள் வழங்கலாம். இந்த பங்களிப்பை எப்படி வழங்க வேண்டும் என்ற வழிகாட்டுதல் இந்த
வீடியோ பதிவின் டிஸ்கிரிப்ஷன் கீழே வழங்கப்பட்டிருக்கும். முகவரி, அதாவது இப்போது ஏதோ மாடு ஆடு இதெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதற்கு உண்டான முகவரி நம்ம துருவம் நிலப்பரப்புக்கு அருகில் உள்ள ஒரு முகவரி, அங்கு வளர்க்கப்பட்டு இங்கு கூடாரங்கள் அமைக்கப்பட்டு அதில் வளர்க்கப்படும். அதுபோல் நிதி உதவிக்கான வங்கி எண் அதுவும் வழங்கப்பட்டிருக்கு. அதோட தொலைபேசி எண், எதை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான தொலைபேசி எண்களும் வழங்கப்பட்டிருக்கு. அதில் நீங்கள் தொடர்பு கொண்டு இதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத சொன்னீங்கன்னா அதற்குண்டான உங்கள்கிட்ட எப்படி வாங்கிக்கணும், இல்லை அனுப்ப முடியல அப்படி உங்கள்கிட்ட இருக்குது வந்து வாங்கிக்கணும் எடுத்துக்கணும் அப்படின்ற நிலை இருந்தாலும் தெரியப்படுத்தலாம். நம்ம பொறுப்பாளர்கள் அவர்கள் வந்து உங்கள்கிட்ட வாங்கிப்பாங்க, அதையும் நீங்கள் தெரியப்படுத்தலாம். வாழ்வில் அனைவரும் மேம்பட வேண்டும், அதற்குண்டான ஒரு சூழல் அமைய வேண்டும் என்ற ஆழ்ந்த விருப்பத்தில் விரும்பினேன், அமைந்தது. அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது உங்களால் மேலும் சிறப்பாக வளரும். வளர்ந்து வளப்படுத்தும் அனைவரையும் வாருங்கள், இணைந்து வாழ்வோம், நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். நன்றி.